Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம cabbage manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து கோஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து துருகி வெச்சிருக்கேன். துருவிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா அதை நல்லா பிழிஞ்சிடணும். ஏனா தண்ணியா இருந்துச்சுனா உங்களுக்கு நல்லா இருக்காது. சோ அதனால வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்து வெச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது பிசையும்போது நம்ம அதல சேர்த்து பிசைஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த திருகி வச்சிருக்கிற கோஸ்ல காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் chilli பவுடர் எடுத்துக்கிறேன். தனி மிளகாய் தூள், ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கேபேஜ் மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த கேபேஜ் மஞ்சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க வெறுமனே பொரிச்சிட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இத நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பைண்டிங்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த கேபேஜ் மஞ்சூரியன் நல்லா வந்து கிறிஸ்பா இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இத கலந்துருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பால்ஸ் மாதிரி நம்ம பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு இத வந்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கோஸ்ல வந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சிட்டாலுமே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதில் வந்து இந்த மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு தனியாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா வந்து நம்ம இதை கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக ஒரு பால்ஸாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா போண்டா மாதிரி இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்சிருங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து உருட்டிக்கலாம். இப்போ நம்ம கேபேஜ் மஞ்சூரியனுக்காக எல்லாமே வந்து நல்லா அழகாக பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் காஞ்சிடுச்சு. 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால இதை வந்து நிறைய போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் செவக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். நல்லா இது 2 பக்கமும் செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம மஞ்சூரியனுக்காக ஒரு சாஸ் செஞ்சிடலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பொரிச்ச அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கிடுங்க. ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் இதை வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் நான் வெங்காயம் சேர்க்குறேன். சும்மா இதெல்லாம் லைட்டாக வதங்கினா போதும். குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு சின்ன துண்டு தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துருங்க. இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்துருங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதை வந்து தண்ணியில் கரைச்சிருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்துருங்க. அது ஒரு திக்காக காமிக்கும் நமக்கு. நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற கேபேஜ் பால்ஸ் இதோடு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேபேஜ் மஞ்சூரியனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.